சூப்பரான டிராபிக். நீங்கள் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரே ஒரு லோடு தான் இருந்தது. ஸோ இப்போ தான் இன்னொரு லோடு வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வண்டியை ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த கரூரோட பைபாஸ் வந்து பால வேலை முடிஞ்சது. சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சாரல் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து ஆன் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக மழை பெய்யறப்ப என்ன ஆகுனா அதில் இருக்க தூசு மண்ணெல்லாம் வந்து சல்லுன்னு போயிடும். இந்த மாதிரி சாரல் அடிக்கிறது, அந்த மாதிரி இடத்துல வைப்பர் ஆன் பண்ணோம்னா என்ன சொல்கிறதுனா ஸ்க்ராட்ச் இருக்கும் கண்ணாடியில். அப்புறம் நைட்டு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக போயிடும். அதனால் இந்த மாதிரி தூரல் விழுறப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி காட்டலாம், பட் வந்து பாறை டஸ்ட் அலர்ஜி வந்து நம்ம செட் ஆகாது. ஸோ அதனால் கண்ணாடி ஓப்பன் பண்ணல. டோசர் எப்படி ஓடுதாங்க. அதனால தான் 3 பக்கெட் தான் போட்டுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. இதுதான் தெரில, கண்ணாடி டஸ்ட்டை கைச்சு வேண்டி ஆனால் ஏறத்து லைட்டாக மழை பெஞ்சதுக்கும் அப்படியே மண்ணாடி முட்டிக்கிச்சு. ஸோ அவர் வந்து மேலே ஏறி நிறைய விட்றாப்புல. இப்போ பத்தாவதுக்கு அப்படியே அவர் போடுறாரு. தெரியுதா சைடு மிரரில்? சிக்னல் காட்டிட்டப்ப போதுன்னு ஓவர் டஸ்ட்டு. கடந்துட்டாப்ல ஆள் போட்டுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடம் நம்ம வந்து கொட்டியாச்சு. 2வது வண்டிக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து வண்டி பார்த்திங்கன்னா 2 யூனிட் வண்டி தான். 2 யூனிட் வண்டி தான். அதனால் 4 யூனிட் கேட்டிருந்தாங்க பாட்டி. இப்போ அதனால் 2 நடையே கட்ட வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம். முன்னாடி போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா லைட்டே இருக்கு. அப்போ சொல்லி வராங்க ரைட் ஏரியா. பிரேக் அடிச்சா தெரியவே தெரியாது. அப்படியே சுற்றியும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது இருக்கும். உங்க தூரத்தில் ஒன்று இருக்கும் பாருங்க. ஸோ அங்கே தான் இன்னும் லாரிலாம் வந்து கொட்டி அந்த வண்டி லோடு போட்டிருக்கு. இன்னொரு வண்டி. ஸோ அதை போட்டாங்க. இன்னொரு வண்டி முடிஞ்சிச்சு. போயிட்டே இருக்கலாம். போயிட்டு பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. நம்ம அங்கே போயிட்டு கொட்டிட்டு கிளம்புறப்போ 6 ஆயிரும்.
போட்டு கிளம்புவோம்.